இப்போ நான் சொல்ல போகிற கதை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்க ஹெட்ஃபோனை காதில் மாட்டிக்கோங்க. இந்த சம்பவம் சேலம் மாவட்டத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த கிராமத்தில் கோமதின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணமாகி 3 மாதத்துலேயே அவங்களோட ஹஸ்பண்ட் குடும்ப கஷ்டம் காரணமாக வெளியூருக்கு போயிட்டுறாரு. அந்த டைமில் யார்கிட்டையுமே மொபைல் ஃபோன்ஸ் இருக்காது. ஏதாவது லெட்டர் வந்தால் மட்டும்தான் தெரியும். இதனால் ரொம்பவும் மன உளைச்சல் ஆகுறாங்க கோமதி எப்போவுமே வீட்டு வாசலில் உட்காந்து நம்மளோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஏதாவது லெட்டர் வருமானு காத்துட்டு இருப்பாங்க. கோமதி லைஃப்லேயே மறக்க முடியாத நாள் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை வாங்கின சந்தோஷத்துல பிரித்து பார்க்குறாங்க. அதில் அன்புள்ள மனைவி, வேலை அதிகமாக இருக்க காரணத்தால் என்னால் இவ்வளவு நாள் ஊருக்கு வர முடியல. ஆனால் தீபாவளிக்கு எனக்கு 5 நாள் லீவு கொடுத்துருக்காங்க. நான் நாளைக்கு ஊருக்கு வந்துடுவேன் அப்படின்னு இருக்கு. கோமதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட கணவர் வராரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்காங்க கோமதி. காலையில் இருந்து வீட்டு வாசலில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் ஆகியும் இன்னும் கோமதியோட ஹஸ்பண்டை காணோம். நைட்டு 11 மணிக்கு தூரத்தில் ஒருத்தர் கையில் சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு நடந்து வர்றாரு. அது யாருன்னு பார்த்தா கோமதியோட ஹஸ்பண்ட் தான். ரொம்ப மகிழ்ச்சியோட தன்னோட கணவரை கூப்பிடுறா. ஆனால் அவர் கோமதியை கண்டுக்கவே இல்லை. சரி வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வகை வகையாக சமைச்சு வச்சுருக்காங்க கோமதி. ஆனால் அவர் எதையும் சாப்பிடாம எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுறாரு. கோமதியும் சரி ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காரு, தூங்கட்டுன்னு சொல்லி விட்டுறாங்க. திடீர்னு 12 மணிக்கு யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா பக்கத்து வீட்டில் கவிதான ஒருத்தவங்க. கோமதி, உன்னோட ஹஸ்பண்ட் வேலை செய்கிற இடத்துல இருந்து கால் வந்திருக்கு, வான்னு சொல்றாங்க. அந்த கிராமத்திலே கவிதா வீட்டில் மட்டும்தான் டெலிஃபோன் இருக்கு. தன்னோட ஹஸ்பண்ட் டயர்டாக இருக்கிறதுனால கோமதியை போய் ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வேலை செய்கிற கம்பெனியோட மேனேஜர் பேசுகிறாரு. அவர் சொன்னதை கேட்ட கோமதிக்கு ஈரக்கொலையை நடுங்கிருச்சு. அப்படி அவர் என்ன சொன்னாருன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு, அவர் பாடியை நாங்கள் ஊருக்கு அனுப்புகிறோம். இதை கேட்ட கோமதி நடுங்கி போகிறாங்க. இதை கவிதா கிட்டேயும் சொல்லி கதறி அழுகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தாங்க, தூங்கிட்டு இருந்த ஹஸ்பண்டை காணோம். நைட்டு முழுக்க தூங்காமல் இருக்காங்க கோமதி. ஃபோனில் சொன்ன மாதிரியே காலையில் ஒரு ஆம்புலன்ஸில் கோமதியோட ஹஸ்பண்ட் பாடி நிஜமாக வந்துருச்சு. இந்த மாதிரி ஹாரர் கதைகளை கேட்கணுன்னா நம்ம ஹாரர் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க.